அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி சரணடைந்ததற்கு இந்திய மக்கள் அதற்கான விலையை கொடுப்பதா என ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் தவிர மற்ற அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் எல்பிஜி எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது என பதிவிட்டுள்ளார். வீட்டு உபயோகத்திற்கு மட்டுமே எரிவாயு வழங்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கெஜ்ரிவால் கூறியுள்ளார். வரும் நாட்களில் எரிவாயு மற்றும் எண்ணெய் நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளது என்றும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவால் பதிவிட்டுள்ளார். தமது சொந்த சில நிர்பந்தங்களால் பிரதமர் மோடி அதிபர் டிரம்பின் முன் தலைவணங்குவதாகவும் அதற்கான விலையை நாடு கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி சரணடைந்ததற்கு இந்திய மக்கள் அதற்கான விலையை கொடுப்பதா என ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் தவிர மற்ற அனைத்து வணிக நிறுவனங்களுக்கும் எல்பிஜி எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது என பதிவிட்டுள்ளார். வீட்டு உபயோகத்திற்கு மட்டுமே எரிவாயு வழங்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கெஜ்ரிவால் கூறியுள்ளார். வரும் நாட்களில் எரிவாயு மற்றும் எண்ணெய் நிலைமை மேலும் மோசமடைய வாய்ப்புள்ளது என்றும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கெஜ்ரிவால் பதிவிட்டுள்ளார். தமது சொந்த சில நிர்பந்தங்களால் பிரதமர் மோடி அதிபர் டிரம்பின் முன் தலைவணங்குவதாகவும் அதற்கான விலையை நாடு கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பதிவிட்டுள்ளார்.